அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் நிதிஷ் முரளிமோகன். தமிழகத்துடைய தலைநகரமான சென்னையில் இருக்கக்கூடிய அடையார் இந்திரா நகர் ஃபர்ஸ்ட் அவென்யூவில் 27/1/2026 அன்னைக்கு ஒரு கோணிப்பேய் ரத்த கரையோட ஒரு துர்நாற்றத்தோட அந்த இடத்துல கிடக்குது. இதை பார்த்த பொதுமக்கள் போலீஸுக்கு ஃபோன் பண்ணி சொல்கிறாங்க. சொன்னோடனே அந்த இடத்துக்கு போலீஸார் விரைந்து வந்து அந்த பையை திறந்து பார்க்கும்போது ஒரு சடலம் கை கால்லாம் துண்டிக்கப்பட்டு அதில் ரத்த வெள்ளத்தில் ஒரு பிணம் ஒன்று கிடக்கிறத பார்க்குறாங்க. இதை பார்த்துட்டு போலீஸார் அவர்கள் விசாரணை ஆரம்பிக்கும் போது பார்த்தீங்கன்னா, ஒரு 3 வாரங்களுக்கு முன்னாடி பீகார் மாநிலத்திலேருந்து கௌரவ் குமார்னு சொல்லக்கூடிய 25 வயது இளைஞரும் அவங்களுடைய மனைவி 21 வயது மனைவியும், அது மட்டும் இல்லாமல் ஒரு 2 வயது கை குழந்தை, இவங்க 3 பேரும் வேலை தேடி நம்ம தமிழ்நாட்டுக்கு வராங்க. எங்கே சென்னைக்கு வராங்க. அந்த இடத்துல அவங்களுக்கு கன்ஸ்ட்ரக்ஷன் ஏரியாவில் ஒரு வேலை கிடைக்கிது. வேலை கிடைச்சி அவங்க 2 பேர் வேலை ஒர்க் பண்ணிகிட்ருக்காங்க. 26ஆம் தேதி ஒர்க்கு முடிச்சுட்டு அவங்களுக்கு தங்கறதுக்காக திருவேணியில் இருக்கக்கூடிய ஒரு பாலிடெக்னிக்கில் அவங்களுக்கு இடம் கொடுத்துருந்தாங்க. அந்த இடத்துல, அதாவது அந்த பாலிடெக்னிக்கில் செக்யூரிட்டி ஆஃபீஸ் இருக்குது. அந்த செக்யூரிட்டி ஆஃபீஸில் அவங்க தங்கறதுக்கு இடம் கொடுத்துருந்தாங்க. அந்த இடத்துல அன்றைக்கி இரவு அவங்க தங்குறாங்க. தங்கும்போது ஒரு குடி போதையில் வந்த 3 இளைஞர்கள் அவங்க ஒய்ஃப் கிட்ட தப்பாக நடந்துக்கு உள்ளே வந்து செக்யூரிட்டி ரூமில் வந்து அவங்ககிட்ட தப்பாக நடந்துக்கு பார்த்துருக்காங்க. தப்பாக நடந்துக்கு பார்க்கும்போது இதை தடுத்து நிறுத்த முயற்சி பண்ண கௌரவ்குமார் அவர்களை கையில் கிடைக்கிற பொருள் எல்லாத்தையும் எடுத்து அவர் அடித்து அவர் ரத்த வெள்ளத்தில் முழுக வச்சு கை காலை வெட்டி அந்த கோணிப்பையில் போட்டு கட்டி எடுத்துகிட்டு வந்து இந்திரா நகரில் இருக்கக்கூடிய ஃபர்ஸ்ட் அவென்யூவில் அந்த குப்பை கொட்டுற இடத்துல அந்த பையை வீசிட்டு போயிட்டுருக்காங்க. அதோடு நிறுத்தாமல் அவங்க ஒய்ஃபையும் கற்பழித்து அவங்களையும் கண்ணந்துமாக வெட்டி அவர் பையில் போட்டு கட்டி அவங்களையும் இந்த மாதிரி ஒரு இடத்துல போட்டு போயிட்டுருக்காங்க. அது கூட பரவாயில்ல. இதில் ரொம்ப கவலைக்கிடமான விஷயம் எதுனா, ஒரு பச்சை குழந்தை, 2 வயசு குழந்தை, அது அழுதுகிட்டே இருக்குதுன்னு இவங்களோட பொறுக்க முடியாது. பொறுக்க முடியாமல் அந்த குழந்தைய அங்கேருந்து கல்லில் இடித்து அதையும் ரத்த வெள்ளத்தில் மிதக்க வச்சு அதை பார்த்து சந்தோஷப்பட்டுருக்காங்க. இந்த மாதிரி விஷயங்கள் நடந்ததை இப்போ வரைக்குமே நம்ம தமிழ்நாட்டில் ஒரு நியூஸ் சேனல்லையாவது பேசினாங்களா, இல்லை நியூஸ் பேப்பரில் வந்துச்சா, இதை பற்றி யாருக்காவது தெரியுமான்னு பார்த்தா யாருக்குமே தெரியாது. அதாவது வடமாநிலேருந்து வர நபர்களுக்கு என்ன நம்ம வந்து பாதுகாப்பு கொடுக்குறோம் அப்படின்றது ஒரு கேள்விக்குறியான ஒரு விஷயமாகும். ஏன்னா இப்போ தான் பார்த்தீங்கன்னா ரீசெண்டாக திருத்தணி போகிற ரயிலில் ஒருத்தனை கண்டந்தனமாக வெட்டி அவன் உயிருக்கு போகிறான் நிலைமையில படுத்துட்டு இருந்தான். இப்போ தான் அதுலேருந்து மீண்டு வந்துட்டுருக்கோம். அதுக்குள்ளே பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு நிகழ்வு நடக்குது. இது வந்து நம்ம யோசிக்கக்கூடிய விஷயம். அது மட்டும் இல்லாமல் இங்கே கேள்வி என்ன எழும்புதுன்னு பார்த்தீங்கன்னா, இரவு நேரத்தில் காவலர்களுக்கு 2 விதமான, அதாவது ஷிஃப்ட்டுன்னு சொல்லுவாங்க, அதாவது ரவுண்டிங் ஷிஃப்ட். அவங்க தான் வந்து ஏரியாவை வந்து கண்காணிக்கணும் இல்லையா, அதுக்காக அவங்களுக்கு ஒரு ஏரியா, பர்டிகுலர் ஏரியான்னு பிரித்து கொடுக்கப்பட்டிருக்கும். அந்த ஏரியாவில் பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு டைமிங் கொடுத்துருப்பாங்க. எப்படி பார்த்தீங்கன்னா, நைட் ஷிஃப்ட்டுக்கு நைட்டு 10லேருந்து அதிகாலை 4 மணி வரைக்கும் ஃபர்ஸ்ட் ஷிஃப்ட்டு. 2வது ஷிஃப்ட் பார்த்தீங்கன்னா அதிகாலை 4லேருந்து இரவு 8 வரைக்கும். இது மட்டும் இல்லாமல் பேட்ரோல்னு சொல்லி தனியாக காரில் சுற்றுவாங்க. அவங்க பார்த்தீங்கன்னா பைக்கில் மட்டும் தான் சுற்றுவாங்க சைரன் வச்சுட்டு. இவங்க காரில் சுற்றுவாங்க. பார்த்துருப்பீங்க பேட்ரோல் கார், இதில் சைரன் வச்சுருக்கோம். இந்த காரு 2 கிலோமீட்டர் சுற்றளவு மட்டுமே அந்த இரவு ஃபுல்லாகவே சுற்றிக்கிட்டே இருக்கும். இந்த மாதிரி இருக்குது. ஆனால் இந்த சம்பவம் நடந்த இடத்துல பார்த்தீங்கன்னா 2 போலீஸ் ஸ்டேஷன் இருக்குது. ஒன்று பார்த்தீங்கன்னா J2 அடையார் போலீஸ் ஸ்டேஷன் ஒன்று இருக்குது. அது இல்லாமல் J13 அப்படின்னு சொல்லக்கூடிய தரமணி போலீஸ் ஸ்டேஷனும் இருக்குது. இந்த 2 போலீஸ் ஸ்டேஷனுமே பக்கத்தில் இருக்குது. இந்த 2 போலீஸ் ஸ்டேஷன் பக்கத்தில் இருந்து, அது இல்லாமல் நல்ல ஆள் நடமாட்டம் இருக்கக்கூடிய இடம். இந்த இடத்த எல்லாமே ஒரு போலீஸ் கூட இல்லாமல் இருந்திருக்காங்க அந்த இரவில். இதை யாருமே பார்க்காம, ஒரு கற்பழிக்கிறது, கொலை பண்ணுறது சாதாரண விஷயம் இல்லை. பெரிய ஒரு சத்தம் நடந்திருக்கும் அந்த இடத்துல, சத்தம் வந்திருக்கும். ஆனால் இது எதுவுமே வெளியே யாருக்குமே கேட்காம அந்த இடத்துல கண்காணிப்பே இல்லாமல் இருந்திருக்கு. இப்போ இதுலேருந்து மக்களுக்கு என்ன தெரிய வருதுன்னு பார்த்தீங்கன்னா, அதாவது ஒருத்தன் குடி போதையில் குடிச்சிட்டு வந்து என்ன பண்ணாலும் யாரும் கேட்க மாட்டாங்க அப்படின்ற ஒரு தைரியத்தை உண்டாகுது. அது மட்டும் இல்லாமல் இப்போது தமிழக அரசு இவங்க பண்ணுறதெல்லாம் பார்த்தா எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, கள்ளச்சாராயம் குடிச்சு செத்தா காசு 20 லட்சம் கொடுப்போம். அதே மாதிரி கூட்ட நெரிசல் அடிபட்டு செத்தா காசு கொடுப்போம், 20 லட்சம் 30 லட்சம் கொடுப்போம். ஆனால் நீ குடியாரனால ஏதாவது ஒரு விஷயத்தில் பாதிக்கப்பட்டனா உனக்கு 5 ரூபாயும் கிடையாது. உனக்கு நடந்த சம்பவம் வெளியும் வராது. இதுதான் வந்து தமிழ்நாட்டில் இப்போ இருக்கக்கூடிய நிலையாக இருக்குது. நன்றி, வணக்கம்.